குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ நம்ம இன்றைக்கி கோல்டு மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றது கோல்டு மினியை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எம்சிஎக்ஸ் ப்ரைஸ். கோல்டோட ப்ரைஸ் ஃப்ரைடே 17 அன்றைக்கி நடந்தது, அப்புறம் சாட்டர்டே 18 நடந்தது. என்னென்னு பார்க்குறீங்க, ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் லோவில் ஓப்பன் ஆகி மேலே போக முடியாமல் கீழே மறுபடியும் இந்த கீ சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த இடத்துல எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச், இந்த சப்போர்ட் ரொம்ப பர்டிகுலர்லி நல்ல மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் முன்னாடி இங்கே சப்போர்ட் அடைஞ்சதுலேயே நிறைய தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லோவில் கீழேயே ஓப்பன் ஆகி கீழேயே இங்கே க்ளோஸ் பண்ணனால செல்லிங்கில் ஃபேவரபுளாக ஃப்ரைடே அன்னைக்கு வரைக்கும் செல்லிங்கில் இருந்தது. பட் ஓவர் நைட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. ட்ரேட்னால திருப்பி மேலே போய் சாட்டர்டே மார்க்கெட் கொஞ்சம் ஹையரில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு ஓப்பன் க்ளோஸ்க்கு மேலேயே திருப்பி சாட்டர்டே மார்க்கெட் இருந்தனால அது கம்ப்ளீட்டாக இருந்த செல்லிங்கை கொஞ்சம் பாசிட்டிவ் பையிங் மொமெண்டம் கொண்டு போயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய கீ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,520. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட இதுக்கு மேலேயோ இல்லை இது பக்கத்துலேயோ ஓப்பன் ஆகும். அதனால் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம வரைஞ்சிட்டு மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகுது. பட் பாசிட்டிவான சைன் இருந்தாலும் அது மேஜரான ஒரு முன்னாடி வரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. எங்கே பாருங்கள், இந்த இடத்துல தொட்டுட்டு தான் கீழே விழுந்தது. இதுக்கு மேலே போக முடியாமல் தான் கீழே விழுந்தது கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த இடம் ரொம்ப மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டை கீழே தள்ளினது. இன்றைக்கி மார்க்கெட் மறுபடியும் அந்த பக்கத்தில் போனாலும் இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக பையிங்க்கு ஃபேவரபுளாக இருந்தாலும் இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியது நல்லது. இந்த ப்ரைஸ் 20,500லேருந்து 520 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் பையிங் ரீகெயின் ஆகுமே தவிர, இல்லைன்னா மறுபடியும் செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு, மார்க்கெட் ஃபுல்லாக பையிங் போயிடுச்சு அப்படின்றது கிடையாது. பையிங்க்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கோல்டு மார்க்கெட் இது ஏறனால கோல்டு மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். நம்ம பை கண்டிப்பாக பாசிட்டிவான ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. பை மாதிரி இருக்கும், திருப்பி ட்ராப் ஆகும், கன்சால்டேட் ஆகலாம். ஆனால் பட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் பட் இருந்தாலும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ட்ரேட் நடக்கிறப்ப பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.